ஆர்த்தி ஜெயம் ரவியோட திருமண பந்தம் உடைஞ்ச அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து கெனிஷாவை சந்திச்சிருக்காரு. இன்னைக்கு ஜெயம் ரவி பிரஸ் மீட்ல கொடுத்த அத்தனை விஷயங்களும் உண்மை. கெனிஷா அப்படி பேசக்கூடாது, ஆர்த்தியை பற்றி தப்பான ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை பிரச்சனை. கையை அறுத்துக்கிட்டு நரம்புகளை அறுத்துக்கிட்டு தான் என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணி இந்த திருமணத்தை வந்து சம்மதிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, யாரோ வந்து ஹேக் பண்ணதுக்கப்புறம் வந்து தவறான விஷயங்களை பதிவிட்டுருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் அட்டாக் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைபர் புல்லிங்கிற பேரில் அந்த விவாகரத்து வழக்கு முடியாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கெனிஷாவோட வந்து ஜெயம் ரவி வந்து பொது விழாக்கு வர்றது, சினிமா விழாக்கு வர்றது, திருமணத்துக்கு வர்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். ஜெயம் ரவி அவர்கள் 2 நாள் முன்னாடி தான் கெனிஷா அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இதற்கடுத்து இப்போ ஜெயம் ரவி அவர்கள் எக்ஸ்போஸ் ஆகியிருக்காரு. இந்த எக்ஸ்போஸ்க்கு காரணம் என்ன சார்? பின்னணி என்ன இருக்குது? பின்னணி அப்படின்னா அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை தான். அது பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி ஆர்த்தி 2 பேரும் காதலிச்சு தான் திருமணம் பண்ணாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க, ஆண் குழந்தைங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க குடும்ப வாழ்க்கையில் விரிசல், 2 பேருக்கும் பிரச்சனையாகி கணவன் மனைவி வந்து பிரிஞ்சுட்டாங்க. கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கோர்ட்டுக்கு போவாங்க. அதே மாதிரி அவங்களும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. 2 பேரும் விவாகரத்து வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இது கோர்ட்டில் வந்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. சரி, கோர்ட்டில் வழக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வழக்கு நடத்திட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் அட்டாக் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைபர் புல்லிங்கிற பேரில் ஜெயம் ரவி அவர் சார்ந்து ஒரு குரூப் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி சப்போர்ட் பண்ணி ஒரு குரூப் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை தான் நான் பார்க்குறேன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி குடும்ப விஷயம் போது அது அங்கேயே வந்து அவங்களே முடிச்சுக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதை தாண்டி பொதுவெளிக்கு கொண்டு வரும்போது அங்கே தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. எல்லா பிரச்சனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொதுவெளிக்கு கொண்டு வந்தது தான் காரணமாக இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே காதல் திருமணம் சொல்கிறீங்களே சார், கிட்டத்தட்ட 13 வருஷம் வாழ்ந்தாங்க சொல்கிறீங்க. ஆனால் அந்த திருமணமே வந்து என்னை மிரட்டி கையெல்லாம் கிழிச்சு ஒரு மிரட்டி பிளாக்மெயில் பண்ண திருமணம் தான்ற மாதிரி ஜெயம் ரவி கரெக்ட். இன்னைக்கு வந்து ஜெயம் ரவி அப்படி சொல்லியிருக்காரு. பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? அது ஒரு காதல் திருமணம், 2 பேர் காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க உடஞ்சு போயிருக்காரு. அதான் உண்மை. அவரால் வந்து பேசவே முடியல, எமோஷன்ஸை கட்டுப்படுத்தவே முடியல. பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது, வாழ்க்கையின் கடைசி விளிம்பில் வந்து நிற்கிற ஒருத்தனால தான் இப்படி பேச முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பல துன்புறுத்தலுக்கு ஆளாகி அவரால் வந்து அந்த திருமண வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக தனியாக வாழலான்னா கூட அவரால் நிம்மதியாக வாழ முடியல அப்படின்னு தான் நமக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது தோணுது. அப்போ ஜெயம் ரவி இன்னைக்கு வந்து இருக்கு அந்த திருமண பந்தத்தை முறித்து வெளியில் வந்து வாழ்கிற வாழ்க்கை, அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து தாக்குறாங்களா, சொற்களால் தாக்குறாங்களா, அவரை காயப்படுத்துகிறாங்களா, அவரை வேதனைப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு சூழலுக்கு வந்து தான் ஜெயம் ரவி வந்து இன்றைக்கி அந்த வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கையை அறுத்துக்கிட்டு நரம்புகளை அறுத்துக்கிட்டு தான் என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணி இந்த திருமணத்தை வந்து சம்மதிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து தலைபாடாக அடிச்சுக்கிட்டாங்க, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் தான் பதிவு பண்ணியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கே வந்து அவங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, அவங்க கையை எடுத்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பல நேரங்களில் எப்படின்னா காதலர்கள் வந்து காதலிப்பாங்க, நல்ல காதலர்களாக இருப்பாங்க. ஆனால் வந்து எப்படின்னா கணவன் வேறு ஒரு பெண்ணையோ இல்லை காதலி வேறு ஒரு ஆணையோ திருமணம் பண்ணிக்க போகிறாங்கிற ஒரு சூழல் இருந்தால் அந்த காதலுக்குள்ள உள்ள இன்டிமெசி, அதாவது அழுத்தமான காதலாக இருந்தால் நம்ம பார்த்துருக்கோம்ல, கையெடுத்துப்பாங்க, அந்த காதல் நிறைவேறணுன்றதுக்காண்டி என்ன வேணால் பண்ணுவாங்க. அப்படி கூட அந்த பெண்மணி வந்து கையெடுத்துருக்கலாம். கணவன் ஜெயம் ரவி வந்து அந்த திருமணத்துக்கு சம்மதிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிறது நீங்களும் நானும் பேசலாமே தவிர என்ன நடந்தது உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்கவுங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஜெயம் ரவியோட வீடியோ இன்னைக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. அது என்ன அப்படின்னா அவர் வந்து இனிமேல் நடிக்க போகிறது இல்லைங்கிறாரு, அதாவது நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு நிருபர் கேட்குறாரு, என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது என்னால் நடிக்க முடியல அப்படிங்கிறாரு. அது கரெக்டு. எப்படின்னா இப்படி வந்து உங்களுக்கு மனதளவில் வந்துமா பெரிய அழுத்தம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களால் எதுலேயுமே உங்களால் வந்து சந்தோஷமாக ஈடுபட முடியாது. உங்களை நடிக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல சந்தோஷமாக இருக்கணும், காதல் காட்சியில் நடிக்க வேண்டியிருக்கும், சிரிப்பு காட்சியில் நடிக்க வேண்டியிருக்கும், உங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து நடிக்க முடியும். கேமரா முன்னாடி நடிக்கிற விஷயம். இப்போ வேறு ஏதோ ஒரு தொழில், ஒரு ஐடி துறையில் இருக்காருன்னு வச்சுங்க, சிஸ்டத்தில் உட்காந்துட்டு அங்கே ஒரு டிப்ரெஷன்லேயே உட்காந்துட்டு வேலை செய்யலைன்னா கூட அது எக்ஸ்போஸ் ஆகாது. ஆனால் சினிமா மாதிரி ஒரு தொழில் இருக்கும்போது, மீடியாவில் இருக்கும்போது உங்கள் முகம் திரையில் வருது அப்படின்னும் போது நீங்கள் கேமராக்கு
முன்னாடி நிற்கிறீங்கன்னும் போது உங்களால் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியல, உங்களால் வந்து நடிக்கக்கூடிய செயலை வந்து நீங்கள் உங்களுக்கு செயலாற்றல் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி நடிக்க முடியும்? ஸோ அப்படி தான் அவர் வந்து என்னால் நடிக்க முடியல, நான் நடிக்க மாட்டேன், இந்த திருமணம் வந்து விவகாரத்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இனிமேல் நடிக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. இதையோட எல்லாம் கொடுமை என்னென்னா வாழ்க்கையை வந்து நான் முடிச்சுக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்தியிருக்காரு. அப்படி முடிக்கிற சூழ்நிலை இருந்தால் இன்னும் எமோஷனாக போகிறார் பாருங்கள். அப்படி முடிக்க சூழல் இருந்தால் எல்லாரையும் தீர்த்து கட்டிட்டு தான் நான் வந்து இதை என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுப்பேங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறார். ஒரு சோஷியல் மீடியா பொதுத்தளம் இதில் வந்து இப்படி பேசுகிறாரு. ஒரு நடிகர் ஜெயம் ரவியை வந்து நல்ல நடிகராக நம்ம இத்தனை வருஷம் பார்த்துருக்கோம். ரொம்ப அவர் நடிக்கிற படங்கள் கூட வந்து சாஃப்டாக நடிப்பார். பொது இடங்களில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருப்பார். எல்லாருக்கும் இல்லை, எல்லாரும் பார்த்தா லைக் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருடைய பர்சனல் லைஃபே எடுத்துங்களேன், அவர் வந்து எந்த கிசுகிசுலையும் இது வரைக்கும் சிக்கினதில்லை, எந்த தவறான செய்திகளும் ஜெயம் ரவி பற்றி இது வரைக்கும் வந்ததில்லை. அப்படி வாழ்ந்த ஒரு நடிகர். அவர் சொல்கிறார், எங்கள் அம்மா அப்பா அப்படி வளர்க்கல, எங்கள் அம்மா அப்பா என்னை நல்ல விதமாக வளர்த்துருக்காங்கன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இப்படி வந்து பயங்கரமாக ஒரு ஃபோர்ஸாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அப்படின்னா நிச்சயமாக ஜெயம் ரவி வந்து மனதளவில் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கார். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அது அவருக்கு அந்த தாக்குதல்களை உண்டு பண்ணக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது தவறு தான். அந்த ஜெயம் ரவி மேலே ஒரு தப்பு இருக்குது, அதை நான் சொல்லுவேன். அது என்ன அப்படின்னா, அந்த விவாதத்து வழக்கு முடியாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கெனிஷாவோட வந்து ஜெயம் ரவி வந்து பொது விழாக்கு வர்றது, சினிமா விழாக்கு வர்றது, திருமணத்துக்கு வர்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அது ஆர்த்தி இல்லை, அது எந்த பெண்ணாக இருந்தாலும் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க மனைவின்ற ஸ்தானத்தில் இருந்தவங்க இருக்கிறவங்க இன்னும் விவாதத்து ஆள் அப்படின்னும் போது நம்மளை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு பெண்ணோட சுற்றுறானா அப்படிங்கிற ஒரு கோபம், அது ஆர்த்திக்கு மட்டுமில்லை, மறுபடியும் சொல்கிறேன் எல்லா பெண்களுக்குமே அந்த கோபம் வரும். அப்படி ஒரு விஷயத்தை வந்து ஜெயம் ரவி பண்ணியிருக்க வேண்டாம். இது என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த விவாதத்து வழக்கு முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம், இதை விவாதத்தை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாரோட வேணாலும் நீங்கள் வாழலாம், மறு திருமணம் செஞ்சுக்கலாம். இன்றைக்கெல்லாம் லிவிங் டுகெதர்லாம் வந்துருச்சு. இன்றைக்கெல்லாம் யாரும் வந்து லிவிங் டுகெதர் யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு கல்ச்சரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னும் போது நீங்கள் அது உங்களோட தனிப்பட்ட சுதந்திரம். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த சூழலில் வந்து நீங்கள் வந்து கெனிஷாவை கூட்டிகிட்டு வந்து சுற்றுறது போகிறதெல்லாம் கொஞ்சம் தவறான விஷயம். அதுதான் அந்த எதிர்முனையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி, அதனால தான் அவங்க மேலே வந்து பலவிதமான தாக்குதல்களை அவங்க வந்து கோபத்தில் பண்ணுறாங்க. இது நடக்கும், அது வந்து இயல்பான ஒரு விஷயந்தான். அதுதான் அதை வந்து ஜெயம் ரவி அவர் வந்து நல்ல நடிகர். அவர் வந்து எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும்னா, அவருக்கு இன்றைக்கி பணம் காசு தேவையில்லை, அவருக்கு வந்து இன்றைக்கி கவுன்சிலிங் தேவை. அவருடைய மனதளவில் இருக்கிற பாதிப்பை அதை சமநிலைக்கு கொண்டு வர மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அப்படி நண்பர்கள் ஜெயம் ரவிக்கு வந்து உதவி செஞ்சு அவரை வெளியில் கொண்டு வரணும் இந்த பிரச்சனையிலேருந்து. ஆனால் அந்த கெனிஷா அவர்களே வந்து இப்போ ஜெயம் ரவி அவர்களை அந்த ரிலேஷன்ஷிப் ஆனது பிரேக் பண்ணிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்களே சார். ஏன்னா பல குற்றச்சாட்டுகள் வைத்தாங்க. ஒன்றும் ஜெயம் ரவி அவர்கள் வந்து குழந்தை இல்லை, நாங்கள் சொல்றது எல்லாம் கேட்கறதுக்கு அவருக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, அவர் யோசிப்பாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் வச்சுட்டு கெனிஷா ஏன் போனாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு காரணம் தெரியுமா? இது வரைக்கும் கெனிஷா ஒன்றா இருந்தாங்க ஜெயம் ரவியோட. ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் கெனிஷாவை மீட் பண்ணார். அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர், அதாவது ஆன்மீக மருத்துவர். அது வந்து ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து உங்களாலே வெளியே வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் அது உணர்ந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கிட்டத்தட்ட இது கவுன்சிலிங் தான். அந்த இடத்துல அந்த ஒரு அது ஆர்த்தி ஜெயம் ரவியோட திருமண பந்தம் உடைஞ்ச அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து கெனிஷாவை சந்திச்சிருக்காரு. அவங்க வந்து இவருக்கு ஆறுதலான சில வார்த்தைகள் சொல்லி சமாதானப்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு, அது என்ன நட்புன்னு நமக்கு தெரியாது, அவங்களே அது நட்புன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பொது வெளியில் ஒன்றா வராங்க. ஜெயம் ரவி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ரவி மோகன் ஸ்டுடியோஸ்னு ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்தார். அந்த தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிக்கும் போது அதில் வந்து கெனிஷாவும் ரவி மோகனும் ரெண்டு பேரும் பார்ட்னர்னு சொல்கிறாங்க. ஸோ இது நட்பை தாண்டி ஒரு உறவா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் எல்லா பக்கமும் இருக்குது. நேற்றுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கெனிஷாவுமே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் அவங்களுமே எமோஷனலாக தான் பேசுகிறாங்க. அதாவது ஜெயம் ரவி விட்டு நான் பிரியிறேன்னு சொல்லியிருக்காங்க, சென்னையிலேருந்து நான் வெளியில் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, இனிமே வந்து ஆன்மீக மருத்துவர் ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை நான் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, பாடல்கள் பாட போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு பாப் சிங்கர் பாட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவங்களும் இதெல்லாம் எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல, என்னோட தொழிலேருந்து எல்லாத்தையும் விட்டு அமைதியாக நான் வந்து வாழ போகிறேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அதே இடத்துல அவங்களுக்கு நடந்த துன்புறுத்தல்கள், தாக்குதல்கள், சின்ன வயசுலேருந்து பாலியல் கொடுமையிலேருந்து பலவிதமான கொடுமைகள் நான் அனுபவிச்சு தான் வெளியே இந்த இடத்துக்கு நான் உயரத்துக்கு வந்திருக்கேன். அப்பா அம்மா இல்லை, அனாதையாக இருக்கேன். கல்யாணம் பண்ண கணவர் வந்து 4 மாதத்துலேயே விவாகரத்து பண்ணிட்டாரு. அவர் பண்ண கொடுமையில் ஒரு 4 மாதம் குழந்தை வந்து கலைஞ்சு போச்சு. இப்படிலாம் வேதனையில் அனுபவிச்சிருக்கேன். கஷ்டம்னா எனக்கு என்னன்னு தெரியும், ஒரு குடும்பம்னா என்னன்னு தெரியும். நான் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு பெண்ணு. அப்படி இருக்கும்போது இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிற பழி எனக்கு வந்து உழுகுது. அந்த பழி எனக்கு தேவையில்லை. நான்
நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, நான் இந்த இடத்துலேருந்து போகிறேன், நான் டோட்டலாக ஜெயம் ரவி வாழ்க்கையிலேருந்து போகிறேன் அப்படின்னு அவங்க வெளியில் போயிருக்காங்க, அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் ஆர்டர் ஒன்று சமீபத்தில் வந்தது. அது என்ன அப்படின்னா, ஆர்த்தியை பற்றி வந்து சமூக வலைதளங்களில் வந்து கெனிஷா வந்து சில தவறான வார்த்தைகள், சில தவறான விஷயங்களை பதிவிடுறதா, அது பதிவிடக்கூடாது அப்படின்னு ஆர்த்தி வந்து கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. நீதிபதி வந்து ஒரு ஆர்டர் போட்டுத்தாரு எப்படின்னா, கெனிஷா அப்படி பேசக்கூடாது, ஆர்த்தியை பற்றி தப்பான ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை பிரச்சனை. கெனிஷா வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து தான் இந்த மாதிரி நான் தப்பாக வந்திருக்கு ஆர்த்தியை பற்றி. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, யாரோ வந்து ஹேக் பண்ணதுக்கப்புறம் வந்து தவறான விஷயங்களை பதிவிட்டுருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அது உண்மையாலுமே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் ஆச்சா, அது என்ன நடந்தது அப்படின்னா போலீஸ் தான் விசாரணம், நமக்கு தெரியாது. ஆளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது, என்ன அப்படின்னா எல்லாருமே பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. ஆர்த்தியும் சரி, கெனிஷாவும் சரி, ஜெயம் ரவியும் சரி, எல்லாருமே வந்து மனதளவில் பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. ஆர்த்தி எப்படி பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க, நம்ம கணவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, இன்னொரு பெண்ணோட சுற்றுறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கு. கெனிஷா அவங்களுக்கு என்னன்னா, ஒரு நம்ம மேலே வந்து ஒரு கெட்ட பேர் வருது, அவப்பேர் வருது, தரக்குறைவான ஒரு தாழ்ந்த ஒரு பெண்மணியாக நம்மளை சித்தரிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை அவங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் ஜெயம் ரவிக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவர் சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஏடிஎம் கார்டில் வந்து ஒரு 3000 4000 எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா உடனே ஃபோன் வரும், ஏன் எடுத்தீங்க, எதுக்கு எடுத்தீங்க அப்படிலாம் கேள்வி வரும், என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என்னால் சுதந்திரமாக இருக்க முடியலன்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ளணும், அது என்ன அப்படின்னா, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் புரிதலோட அன்போடு வாழ்ந்தால் தான் அது வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நீடித்து போகும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கணவனை நீங்கள் கட்டுக்குள்ளே வைக்கணும்னு ஒரு மனைவி நினைச்சாலும், இல்லை மனைவியை கட்டுக்குள்ளே வைக்கணும்னு கணவன் நினைச்சாலும் அந்த பந்தம் வந்து உடைஞ்சு போயிடும். ரொம்ப நாளைக்கு யாரையுமே நீங்கள் கட்டுப்படுத்த வைக்க முடியாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சுதந்திரமான வாழ்க்கை இருக்குது. என்னதான் கணவன் மனைவியாக இருந்தாலும் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வெடிச்சிடும். அது அப்படி தான் வெடித்து வந்து ஜெயம் ரவி வெளியில் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கொடுக்குற பேட்டியிலேருந்து நம்ம கவனிக்கிற வேண்டிய விஷயங்கள் இதுதான். ஸோ மொத்தத்தில் 3 பேருமே 3 விதமாக, ஜெயம் ரவி ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஓகேவா, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நீங்கள் எல்லாருமே வந்து ஜெயம் ரவி பற்றி, ஆர்த்தியை பற்றி, கெனிஷா பற்றி தான் பேசுகிறோம் நம்ம. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே 2 குழந்தைங்க இருக்காங்க, சின்ன பசங்க 2 பேர் இருக்காங்க, 18 வயசு கீழே உள்ள 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகிறது? அப்பா அம்மா இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, பொது வழியில் இப்படி பேசுகிறாங்க, சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி வீடியோ வருது, பேசிக்கிறாங்க, அவதூறாக இருக்குது அப்படின்னும் போது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வயசு பையன், ஏன் 8 வயசு பையன் கூட செல்ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னும்போது இதெல்லாம் அந்த பசங்க பார்க்காம இருப்பாங்களா? அந்த பசங்க பார்ப்பாங்கல்ல. அந்த பசங்க ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸு, அது பொதுவில் போகணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போகணும், ஒரு கிரிக்கெட் விளையாட போகணும், ஒரு ஒரு படம் பார்க்க போகணும், ஒரு மாலுக்கு போகணும். மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த குழந்தைங்களோட மனநிலை, பெரியவங்க உங்களுடைய மனநிலையே இவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாகி இவ்வளோ தூரம் நீங்கள் வெடிக்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. இதான் இங்கே தான் நீங்கள் வெடிச்சிடுறீங்க, நீங்கள் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்திடுறீங்க. குழந்தைங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க? உள்ளுக்குள்ளே வச்சுப்பாங்க. உள்ளுக்குள்ளே வைக்கும்போது என்ன ஆகும்? அழுத்தம், அந்த குழந்தைங்களுக்கு மன அழுத்தம். இதுதான் மன அழுத்தம். மன அழுத்தம் வர 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 அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். இதுதான் ரொம்ப முக்கியம். 2 குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சு இந்த 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 விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது தான் நம்மளோட வேண்டுதல். ஆனால் இதுலேயே இன்னும் சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது ஷாக்கிங்காக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஜெயம் ரவி அவர்கள் வந்து இன்னமும் வாடகை வீட்டில் நான் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் மேஜிக், அதாவது சூனியம் வைக்கிறாங்க, எனக்கு அப்பவும் சூனியம் வச்சாங்க, கூட இருக்கும்போது இப்பவும் வச்சுட்டு இருக்காங்க, ஆக மொத்தம் என்னை சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு சார். இதெல்லாம் கேட்குறப்ப இப்படியும் நடக்குமா, இவங்களுக்கே இப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பிளாக் மேஜிக், இந்த சூனியம் வைக்கிறது, இந்த ரத்த வாந்தி கக்க வச்சு சாகடிக்கிறது, இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் வந்து அப்படி இருக்கும்போது அதை நான் ஆதரித்து நான் பேச முடியாது. அது ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு, பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் வந்து நான் கருத்து தெரிவிக்கிறதுக்கு விருப்பப்படலை. ஏன்னா அதுக்கு நேர் எதிராக யோசிக்கக்கூடியவன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சாத்தியங்கள் இருக்குது. ஏன்னா எப்படின்னா, நீங்கள் என்னதான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரோட பிறந்தாலும் நம்மளாம் அனுபவிச்சிருப்போம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் இருக்கும், எனக்கு இருக்கும். உங்கள் அக்கா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்கள் அக்காவோ அண்ணனோ அவங்க குடும்பம்னு தனியாக இருக்கும், நம்ம குடும்பம்னு தனியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓரளவுக்கு தான் அவங்களால உதவி செய்ய முடியும், ஓரளவுக்கு தான். புரியுது உங்களுக்கு இருக்கிற எல்லா சுமைகளையும் வந்து அவங்க வந்து சரிப்படுத்திட முடியாது. இதுதான் வந்து வாழ்க்கையினுடைய ரியாலிட்டி, இதுதான் இயற்கையினுடைய டிசைன். அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவி அவரே சொல்கிறாரு, நான் சம்பாரித்த எல்லா பணத்தையும் டோட்டலாக கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் நான்
சம்பாரிச்ச எல்லா பணத்தையுமே அவங்க கிட்ட கொடுத்துட்டேன், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நான் செஞ்ச தப்பே அதுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கே அவர் வெளியில வந்து வாடகை வீட்டில் இருக்காரா அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது, இல்லாத அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது ஒரு விஷயத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், அது எப்படின்னா இன்னைக்கு ஜெயம் ரவி பிரஸ் மீட்ல கொடுத்த அத்தனை விஷயங்களும் உண்மை, 100% உண்மை. ஏன் அப்படின்னா எமோஷன்ல எமோட் ஆகி பேசுறாரு, அப்படி வெடிச்சு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. அப்படிப்பட்ட ஒரு பிரஸ்ல ஒரு பப்ளிக் பார்ப்பாங்க, எல்லாருக்கும் அது போய் சேரப்போது, உலகளவில் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சு கூட அதையும் தெரியாம, இது தெரிஞ்சும் அதை தெரியாம அதனுடைய பின் விளைவுகளை உணராம பேசுறாரு அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. அப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரு மனிதன் நிச்சயமா பொய்களை இதுக்குள்ள கோர்த்து பேச முடியாது. அதனால் அவர் பேசுனதெல்லாம் உண்மைதான். அவர் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் எல்லாமே இழந்துட்டாருமா, உண்மையாக சொல்லப்போனால் எல்லாம் இழந்துட்டார். அவருடைய நிலைமை அது அவர் செஞ்ச தப்பா என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் பதிவிடுற விஷயத்துலேருந்து தான் நம்ம வந்து சொல்கிறோம். இன்றைக்கி வந்து படத்தில் நடிக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி படம் வந்துச்சு, அதில் வில்லனா கூட நடிச்சிருப்பார். அவர் ஹீரோவாக தான் இது வருஷம் நடிச்சிட்டு இருக்காரு. வில்லனா ஏன் நடிக்கிறாரு, எல்லாரும் சொன்னாங்க வில்லனா நடிக்கிறார், எதுக்கு நடிக்கிறான்னு கேட்டாங்க. ஆனால் அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு, அவருக்கு காசு இல்லை, அவருக்கு வருமானம் இல்லை. ஸோ வில்லனாவது நடிப்போம், அதுக்கு ஒரு காசு கொடுப்பாங்க, அதை வாங்குவோன்னு சொல்லி தான் வில்லனா நடிக்க சம்மதிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இனி எதிர்காலத்தில் நல்ல நடிகர், நிச்சயமாக வந்து பர்சனல் வாழ்க்கை, அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பை வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது, பாதிச்சிடக்கூடாது. அவர் இதுலேருந்து மீண்டெடுத்து கவுன்சிலிங் பண்ணி அவரோட நண்பர்கள் சரி பண்ணி அவர் வெளியில் வந்து மறுபடியும் நடிக்க ஆரம்பிக்கணும், தொழில் வந்து மறுபடியும் பண்ண ஆரம்பிக்கணும். பண்ணால் நிச்சயமாக அவரால் ஜெயிக்க முடியும். ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது கம்மியான ஒரு காரணத்தினால தான் இப்படிலாம் ஜெயம் ரவி பேசி. ஆனா அவர் வந்து பர்சனல் லைஃப்பை தாண்டி நம்ம ப்ரொஃபஷனல்ல கூட இருக்க அந்த சக நடிகைகளாலையும் வந்து பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி இருக்கே சார். அதில் பேசுறப்ப வந்து சொல்லியிருப்பாரு 3 எழுத்து நடிகை அப்படின்ற மாதிரி, இட்லி நடிகைன்ற மாதிரி பல ஹிண்ட் கொடுத்து அந்த நடிகை வந்து சொல்லியிருக்காரு. அவங்க வாழ்க்கையவே அவங்க பார்க்க முடியல, ஆனா என்ன வந்து இதுல விமர்சிக்கிறாங்க, அவங்க என்ன நல்லவங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. நீ எல்லாம் பேசலாமா என்ன வந்து அப்படின்னு. அதாம்மா ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிருக்காரு. ஒரு நடிகை வந்து அவர் பேர் சொல்லாமல் வந்து அவர் நடிகையை பற்றி குறிப்பிட்டாரு. அவரே பேர் சொல்லும் போது நம்மளும் அந்த நடிகையோடைய பேரை சொல்கிறது நாகரிகமாக இருக்காது. அதான் சொல்கிறேன்ல, பலவிதமான தாக்குதல்கள் அவருக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் இருக்குது போல். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பேசுகிறாரு. எக்ஸ்போஸ் ஆகி எமோஷனல் ஆகி அந்த நடிகையை பற்றி கூட திட்ட போகிறாரு. இன்னும் கூட ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா இன்னும் வார்த்தைகளை வந்து தவறாக பயன்படுத்திடுவார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நம்ம என்ன பேசுகிறோன்னே தெரியாத அளவுக்கு உடஞ்சி அழுது ஷூட் அவுட் ஆகி பஸ்ட் அவுட் ஆகி வந்து பேசுகிறாரு. அப்படி ஒரு மனநிலை வந்திருக்கு ஜெயம் ரவிக்கு. அந்த மனநிலை தான் நம்ம வந்து தப்பான மனநிலை. அது வந்து எப்படின்னா நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது, இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னா அந்த ஒரு மனநிலையிலேருந்து ஜெயம் ரவி இன்னைக்கு சரிப்படுத்தப்படணும், அவர் மீட்டெடுக்கப்படணும், அவர் நார்மல் ஆகணும். அப்படின்னா அது யாரால் செய்ய முடியும் அப்படின்னா நண்பர்களால் தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட நண்பர்கள் நிச்சயமாக ஜெயம் ரவியை வந்து நெருங்கி அப்ரோச் பண்ணி அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி சமாதான வார்த்தைகளை படுத்தி, அதுக்கு பேர் தான் கவுன்சிலிங். உங்களை வந்து சமநிலைக்கு உங்கள் மனசை கொண்டு வந்தால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் படம் நடிக்கிறதுன்றது இப்போதைக்கு கிடையாது, படம் நடிக்கிறத விட்டுட்டாருன்றது உண்மைதானா சார்? அப்படி சொல்ல முடியாதுமா. இது ஒரு எமோஷனில் சொல்கிற ஒரு வார்த்தை, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால் வந்து இனிமேல் நடிக்க மாட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. நல்ல நடிகர், கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு நடிகர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றி படம் ஜெயம் ரவி வந்து கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி நடித்தார்னா நிச்சயமாக அது அவரால் அது சாத்தியப்படுத்த முடியும். அப்படின்னும் போது நான் இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் எப்படின்னா அது அதான் சொல்கிறேன்ல, விளிம்பின் வாழ்க்கையின் உச்சத்தில் கடைசி கட்டத்தில் நிற்கிற ஒருத்தர் பேசக்கூடிய ஒரு மனநிலையில் வந்து ஜெயம் ரவி பேசுகிறாரு. அது தவறு, அதுதான் தவறுன்னு சொல்கிறோம். நம்ம வந்து ஜெயம் ரவி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஜெயம் ரவி சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். டிப்ரெஷனோட உச்சம் அதுலேருந்து ஜெயம் ரவி மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னா மீட்டெடுக்க முடியும். அது கவுன்சிலிங்கால தான் முடியும். அந்த கவுன்சிலிங் வந்து டாக்டர் கொடுப்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் நல்ல நண்பர்களாலையும் அது கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆனதுல மெயினான பார்த்தீங்கன்னா கெனிஷா அவர்கள், அவங்க ஒருத்தங்க தான் என் கூட இருந்தாங்க, அவங்களே துரத்தி விட்டீங்க, போட்டு அவங்களும் நல்லா இருக்கட்டும், இனிமேல் நான் தனியாக தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவரால் வந்து அந்த தனிமையை வந்து ரொம்ப உணர்றாரு, ரொம்ப அதை தாங்கிக்க முடியாமல் பேசியிருக்காரு. சரி, இந்த மாதிரியே போனால் அவருடைய நிலை என்ன ஆகும், அவரோட சினிமா அந்த கரியன்றது எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் போகாதுமா. அப்படிலாம் நம்ம அதீத கற்பனையெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு கோபம் எப்போ வரும்,
படார்னு ஒரு கோவம் எப்போ வரும், ஒரு எமோஷன் ஆகி ட்ரிகர் ஆகும்போது தான் ஒரு கோவம் வரும். அந்த ஒரு செகண்டில் நம்ம வந்து யாரை அடிப்போம், யாரை திட்டுவோம், என்ன பேசுவோம், இதை நம்மளால உணர முடியாது. ஏன்னா அந்த நிமிஷத்தில் நம்ம என்ன செய்கிறோம் நமக்கே தெரியாது. அப்படி ஒரு மனநிலை தான் இன்றைக்கி வந்து ஜெயம் ரவி பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இது வந்து அவர் சமாதானம் ஆயிட்டாருன்னா, அது கூல் டவுன் ஆயிட்டாருன்னா, நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமநிலைக்கு அவர் மனசு வந்துருச்சுன்னா எல்லாமே சரியாயிரும். அவருடைய எதிர்காலம்லாம் எங்கேயும் போகாது, கெட்டும் போகாது, ஒன்றும் போகாது. ஒரு நல்ல மனுஷன். உண்மையிலுமே ஜெயம் ரவி அவரே சொல்லியிருக்காரு, 20 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் இருக்கேன், என்னை பற்றி யாராவது ஏதாவது தப்பாக சொல்லியிருக்காங்களா, நான் அழகான நடிகைகளோடு தான் நடிக்க வேண்டியது என்னுடைய தொழில். அப்படி இருக்கும்போது நான் ஏன் ஒரு பெண்ணோட ஓடி போயிட்டேன், ஒரு பெண்ணுக்காண்டி ஆசைப்பட்டு ஓடி போயிட்டேன், மோகத்தில் ஓடி போயிட்டேன்லாம் என்னையே சித்தரிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே நல்ல மனிதர் தான் ஜெயம் ரவி, அதில் எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் சினிமா துறையில் அவர் எந்த அப்பலுக்கும் இல்லாமல் இருக்கார். அவருக்கு எந்த கெட்ட பேரும் கிடையாது. எங்கேயுமே வந்து பொது இடங்களில் நல்லா நடந்துப்பார். அவர் மேலே அந்த பரிதாபங்கள் தான் எல்லாருக்கும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் நல்லா வரணும், நல்லா இருக்கணும். அவருக்கு இப்படி ஒரு ஒரு சூழல் வந்து இருக்குது. அந்த சூழல்லேருந்து நிச்சயமாக அவர் வெளியில் வரணும். அவருக்கு இந்த பிரார்த்தனைகள் நம்ம எல்லாரும் அவருக்கு சேர்ந்து பண்ணணும். லாஸ்ட் ஒன்னா சார், இப்போ ஜெயம் ரவி அவர்களுடைய ஒய்ஃபான ஆர்த்தி அவங்க என்ன மாதிரி இதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்க, என்ன ரிப்ளை கொடுக்க போகிறாங்க சார்? அதுதான்மா, என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, என்ன ரிப்ளை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறதோட ஒரு ட்விட் ஒன்று அவங்க போட்டிருக்காங்க. அதாவது வந்து பெண் சிங்கம் என்னை தட்டி எழுப்பிட்டீங்க, இனி நடக்க போகிறது என்னங்கிற மாதிரி ஏதோ ஒரு ட்விட் போட்டிருக்கதா சொல்கிறாங்க. நான் பார்க்கல. ஸோ இப்படி தான் மாற்றி பேசிக்கிட்டு இருந்தால் இதுக்கு எங்கே முடிவு? நான் பேச நீ பேச, நீ பேச நான் பேச, நீ பேச நான் பேசன்னு போயிட்டே இருந்தால் இதுக்கு எங்கே முடிவு? இதுக்கு முடிவே வராது. இது சரி. ஒரு முக்கிய காரணமே சோஷியல் மீடியா. அது ஒன்று தான் இந்த பிரச்சனைக்கு. இதுக்கு இன்னைக்கு இருக்கிறதுல சோஷியல் மீடியா. இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா சட்டப்படி விவகாரத்து ஆகாமல் கெனிஷாவோட பொதுவெளியில் வந்தது. அதுதான் 2 காரணங்கள் தான். இந்த 2 காரணங்களால தான் இப்போ அவங்களோட லைஃபே வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இதில் பசங்கள்லேருந்து 4 பேர் வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக சார் தொடர்ந்து இந்த வழக்கானது எப்படி போகுது பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.